மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சரண்யா, சீனியர் ஆயுர்வேத கன்சல்டன்ட் அட் மிட்வே ஆயுர்வேத் கோடம்பாக்கம், சென்னை. இன்ஃபர்டிலிட்டி. இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டினாவே பொதுவா ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த காலத்துலலாம் ஒருத்தரை தான் வந்து பிளேம் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு ஈக்குவாலிட்டின்னு இன்ஃபர்டிலிட்டியும் ஈக்குவாலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. என்ன சொல்றேன்னு புரியலைங்களா? இன்னைக்கு ஈக்குவல் மென் அண்ட் விமன் ஆர் ஃபேஸிங் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம். ஸோ ஒரு எவ்வளவுதான் நம்மளுக்கு சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆனாலும் ஒரு புரிதல் வந்த பிறகும் கூட இன்னைக்கும் நிறைய பேர் வந்து பெண்களை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது பெரிய பிரச்சனை கிடையாது இன்னைக்கு. ஸோ 1/6 கப்பல் அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதா நம்ம பாக்குறோம். ஸோ இது வரதுக்கான காரணங்கள் தாண்டி நான் உங்களுக்கு ஒரு 2 டேர்மை வந்து இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். என்னன்னா unexplained infertility and shared infertility. இந்த unexplained infertilityனா ஒன்றும் இல்லைங்க. ஒரு கப்பல் கல்யாணம் வராங்க, ஒரு வருஷம் குழந்தைக்காக ட்ரை பண்றாங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, எல்லாமே நார்மல், ஸ்கேன் நார்மல், ஸ்பெர்ம் அனலைசிஸ் நார்மல், பிளட் ரிப்போர்ட்ஸ் நார்மல், ஓவலேஷன் கரெக்டா இருக்கு, எல்லாமே நார்மல். ஆனாலும் கன்சீவ் ஆக முடியல. ரெண்டாவது ஷேர்டு இன்ஃபர்டிலிட்டி. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இந்த பொருத்தெல்லாம் பார்ப்பீங்க. ஆனா இந்த 6 பொருத்தம் இல்லைன்னா நேச்சுரலா நடக்க வேண்டிய கன்செப்ஷன் நடக்கிறது இல்லை. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டைம் மிஸ் மேட்ச். ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஓவலேஷன், அவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கக்கூடிய டைம்ல இந்த பார்ட்னரோட அவங்களோட ஸ்பெர்மோட பெஸ்ட் டேவா இருக்காது. செகண்ட் ஸ்ட்ரெஸ் மிஸ் மேட்ச். ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா நல்லா அன்னைக்கு ஹாப்பியா ரொம்ப காமா இருப்பாங்க, இன்னொரு கப்பல் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டென்ஷன் ஆன்சைட்டியோட இருப்பாங்க. தேர்ட் வந்து லைஃப் ஸ்டைல் மிஸ் மேட்ச். ஒரு கப்பல் நல்லா டைமுக்கு சாப்பிடுவாங்க, டைமுக்கு தூங்குவாங்க, இன்னொரு கப்பல் நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலே மிஸ் மேட்சா இருக்கும். 4வது டயட்டுங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்தியா சாப்பிடுவாங்க, இன்னொருத்தர் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்க. ஸோ எனர்ஜி வந்து ரொம்ப மிஸ் மேட்ச் ஆகும். 5வது பார்த்தீங்கன்னா செக்சுவல் ரிதம் மிஸ் மேட்ச். செக்ஷுவல் பிஹேவியரே பார்த்தீங்கன்னா இன்டிமேசியே வந்து ரொம்ப எராடிக்கா ரொம்ப அன்யூஷுவலா இருக்கும். ஸோ பாடிக்கும் ஹார்மோனுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். 6வது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம், நோ எமோஷன்ஸ். டெக்னிக்கலா ட்ரை பண்ணுவாங்களே தவிர எமோஷனாவும் பாண்டடாவும் கனெக்டடா இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு கப்பல் வந்து கல்யாணம் ஆகி இந்த 6 விஷயத்துல மிஸ் மேட்ச் ஆனாங்கன்னா எப்படிங்க நேச்சுரலா கன்செப்ஷன் ஆகும்? அப்போ இந்த 6 விஷயங்களை எப்படி மேட்ச் பண்ணணும், அதுதான் நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியும் சரி, இந்த ஷேர் இன்ஃபர்டிலிட்டியும் சரி ரொம்ப அதிகமா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கோல் இருக்கு. ஒரு கப்பலா வந்து ஒரே வீட்டுல ஒரே லைஃப் ஸ்டைல்குள்ள வரும்போது மட்டும்தான் அந்த 6 மேட்சஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ முதல்ல உங்களோட டயட் பேட்டர்னை ரெகுலேட் பண்ணுங்க. 2 பேரும் ஒரு ஹெல்தி டயட் குள்ள வாங்க. நிறைய பேர் நான் கன்சல்ட் பண்ணும்போது கேட்குறோம், மேம் நான் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், பயங்கர டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மெயின்டைன் பண்றோம் அப்படின்வாங்க. உடலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதோ ஒன்று பண்ணி ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான டயட் எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அகெயின் அது உங்க உடம்புல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா தான் மாறும். ஏன்னா ஒரு கன்செப்ஷன் அப்படின்றது ஒரு உயிரை கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்றோம் அப்படின்னும் போது நம்மளோட பிரெயின் அண்ட் பாடி 2மே வந்து கனெக்டடா இருக்கணும். எப்ப வந்து காம் மைண்டோட நம்ம வந்து கன்செப்ஷனை அணுகிறோமோ அப்பதான் வந்து ஈஸியா அது நடக்கும். இப்போ அந்த காலத்துல ஈஸியா பண்ண விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கோம். பட் அதுக்காக நம்ம நிறைய முயற்சிகள் பண்றோம். ரொம்ப சிம்பிளா நடக்க வேண்டிய விஷயங்க இது. ஸோ அதனால ரொம்ப நீங்க டயட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹெல்தி டயட், முக்கியமா வீட்டுல சமைக்கிற சமையல் வீட்லயே செஞ்சு நீங்க என்ன வேணா சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு 80 to 90% அவுட் சைட் ஃபுட்டை கட் டவுன் பண்ணுங்க. 2வது உங்களோட மைண்ட் காம் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ். நான் உடனே வந்து நீங்க மெடிடேட் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்ம எவ்வளவுதான் உட்கார வச்சு நீங்க மெடிடேட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் காலையில இருந்து நடந்த விஷயத்த தான் அவங்க யோசிக்க போறாங்க. அகெயின் அது ஒரு ஸ்ட்ரெஸ். ஏன்னா பண்ற எஃபெக்டோட பெனிஃபிட்டே கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் பிரெயினை ஏமாத்த முடியாது. பிகாஸ் உங்க பிரெயினுக்கு தெரியும் நீங்க நிஜமாவே ரிலாக்ஸ் ஆகுறீங்களா இல்லையா அப்படின்றது. அதனால உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஆஸ் எ கப்பல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க உங்களுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அதுதான் ஒரு பெஸ்ட் ஒரு காமா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. 3வது வந்து சில உடற்பயிற்சிகள். எதுக்காகன்னா
நம்ம உட்கார்ந்தே செய்யக்கூடிய வேலையில இருப்போம், இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு வேலையில இருப்போம். அப்போ உடம்பு வந்து ரொம்ப இறுக்கமான நிலைக்கு போயிடும். அப்போ கருமுட்டைக்கோ இல்ல ஸ்பெர்ம்ஸ் செல்ஸ்க்கு போகக்கூடிய நல்ல ஒரு ரத்த ஓட்டம் இல்லாம போகும். ஸோ அதனால வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டிஸ், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸை நீங்க பண்ணுங்க. 5வது வந்து உடலை சுத்திகரிக்கக்கூடிய சில விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு நிறைய கெமிக்கல் எக்ஸ்போஜர், ஃபீமேல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து, அவங்க யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் கிரீம்ல இருந்து, சோப்ல இருந்து, ஷாம்பூஸ்ல இருந்து ஹெவி கெமிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து இருக்கு. அது வந்து முக்கியமா நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட கெமிக்கல் இம்பேலன்சஸ் வந்து கிரியேட் பண்றதுனாலவே நிறைய ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகுது. அதனாலவே நேச்சுரலா நடக்க வேண்டிய ஓவிலேஷனா இருக்கட்டும், இல்ல கரு லைக் எக் வந்து growth நடக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமா இன்னைக்கு இருக்கு. ஸோ அதனால ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் ஒன்று பண்ணணும். ஸோ நம்ம ஆயுர்வேதால பொறுத்த வரைக்கும் டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு 6 நாள் மெடிசின்ஸ் கொடுத்து பேரிக்க மாத்திரையோ இல்ல மெடிக்கேட்டட் எனிமா கொடுக்கறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ ஒரு கிளென்சிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிலன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, லைக் கருமுட்டையில பிரச்சனையா, இல்லைன்னா வந்து கருமுட்டை டைமுக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா, இல்ல எண்டோமெட்ரியம் இம்ப்ளான்டேஷன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கா, இல்ல டியூப்ல பிளாக் இருக்கா, இதெல்லாம் ஈஸியா சரி பண்ணக்கூடிய விஷயங்க. இதெல்லாம் கூட நம்ம ஈஸியா ட்ரீட் பண்ணிடுறோம். பட் இந்த அன்எக்ஸ்பிளைன் அண்ட் ஷேர் இன்ஃபர்டிலிட்டி வரும்போதுதான் நிறைய காலம் தேவைப்படுது. பிகாஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அஸ் எ கப்புள்ஸ்குள்ள இருந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறதுனால. ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது டோன்ட் பேனிக். ஃபர்ஸ்ட் முதல்ல அது ரொம்ப ஈஸியா நேச்சுரலா நடக்க வேண்டிய விஷயம். நம்ம பாடி பொறுத்த வரைக்கும் நேச்சர் மாதிரி தான். ஸோ நேச்சுரலா நடக்க வேண்டிய விஷயங்களை நம்ம அதுக்கான என்ன ப்ராப்ளம் லிசன் பண்ணி அதுக்கான டைம் கொடுத்தா போதும். அதோட ரிதம்ல நம்ம டயட், எக்ஸசைஸ் அண்ட் மெடிசின்ஸ் தேவைப்பட்டா இதெல்லாம் கரெக்டா எடுத்தாவே போதும், நேச்சுரலா நடக்கும். ஸோ ஆயுர்வேதிக் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளென்ஸ் பண்ணி காம் பண்ணக்கூடிய தெரப்பீஸும் நம்ம பண்றோம். ஏன்னா சில பேருக்கு இதை எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்காது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு 7 days கிளென்சிங் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ஒரு ரெஜுனேட்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை அவங்களோட 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒரே லைஃப்பை வாழ்றது எப்படின்றது தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணவே போதும், என்ன மாதிரியான இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஆனாலும் ஈஸியாக அட்ரஸ் பண்ணலாம். ஸோ டோன்ட் வெயிட். உங்க பாடியை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்காம டேக் சம் கேர் and get conceived easily. நன்றி.